أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சூரத்து கஃப்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் 5 வசனம் பார்த்தோம் இல்லையா? அதோட அஸ்ஸாபுல் கஃப் அவங்களோட கதை தான் அடுத்தது ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட ஹிஸ்ட்ரி அது சம்பந்தமான குர்ஆன் வசனங்கள் தான் 9ஆம் வசனத்துலேருந்து வாரு. அப்போ 6, 7, 8 அந்த ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கும் இந்த கதைக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லுது. அதில் என்னென்னா, மக்கா காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அல்லது ரசூல்லா கொடுத்த எஃபர்ட்டுக்குரிய க்ரௌட் ஒன்று வரல. மக்கா காலத்தில் அவ்வளோ ட்ரை பண்ணியும் ஒரு சிலர் தான் இஸ்லாத்துக்கு வராங்க. அப்போ அதால் ரசூல்லா கவலைப்படுறார். அந்த கவலையை நீக்கிறதுக்காக ஒரு 3 வசனங்கள் வருது. அதில் முதலாவது வசனம் தான் ஃபலா அல்லக்க, 6வது வசனம் சூரத்து கஃப்ல 6வது வசனம், ஃபலா அல்லக்க பாஹி உன் நப்சக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அசஃபா. அதாவது இந்த மார்க்கத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல, இந்த செய்தி அவர்கள் ஈமான் கொள்ளல என்பதற்காக நீங்கள் இந்த கவலையில் உச்சகட்டத்துக்கு உங்களே அழிச்சிக்கிற அளவுக்கு கவலைப்படுறீங்கன்னு வரும். அப்படி கவலைப்பட தேவையில்லை. இந்த விஷயத்தான் அல்லாஹ் தஆலா அதில் சொல்கிறான். என்னென்னா, குர்ஆனில் பல இடங்களில் வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகம் ஏன் ஏற்றுக்கொள்ளாது, ஏன் இந்த உண்மையான மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லி கவலைப்பட்டார் கூடுதலாக. அப்போ அது இஸ்லாம் வாரத்துக்கு முன்பே, வஹி வாரத்துக்கு முன்பே இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று ஈக்கிறதால இதுலேருந்து ஒதுக்கி இந்த சமூகம் ஏதாவது நலநிலைக்கு மாறணும் நோக்கத்தில் ரசூல்லா ஹிரா குகைக்கு போய் தனித்துகிறார். என்ன செய்கிற இந்த பிரச்சனைகளுக்கு அல்லது இவங்களை திருத்துறதுக்கு அல்லது இவர்களுக்கு நல்வழி காட்டுறதுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிச்சு கொண்டு ஒரு அமைப்பு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இருந்தது. அப்போ ஆரம்பத்தில் இருந்தே அந்த பண்பு ரசூல்லாட்டு இருந்திருக்குது. அதால் ரசூல்லா கொடுக்குற எஃபர்ட்டுக்கு உரிய க்ரௌட் வராட்டி ரசூல்லா பல வழிகளில் ட்ரை பண்ணுறாரு. குர்ஆனில் சில இடங்களில் வரும், ரசூல்லா யோசிக்கிறார், கொஞ்சம் குறைசி குலத்து காஃபிர்களில் கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்களை கொஞ்சம் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் விசேட சலுகை ஒன்று கொடுத்து ட்ரை பண்ணுவோம். அப்போயும் குர்ஆன் சொல்லும் என்னென்னா, அப்படியெல்லாம் ட்ரை பண்ண தேவையில்லை, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் உங்களை அழிச்சு கொள்கிற அளவுக்கு கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கவலைப்படணும், சமூகத்துக்காக கவலைப்படணும், அதுக்காக வேண்டி நீங்கள் உங்களை அழித்து கொள்ள தேவையில்லை. அப்போ அதை பல இடங்களில் வரும். உதாரணம் வரும், வலா ததுஹப் நஃப்ஸுக ஹஸராத்துன்னு வரும், நீங்கள் உங்களோட உள்ளத்தை அழிச்சிடாதீர்கள் இதுக்காக. அதே போல் இதுக்காக கவலைப்பட வேணும் என்று வரும். இவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் கூடுதலாக கவலைப்பட வேணும் என்ற வசனங்கள் மாதிரியான கருத்துக்களை தரக்கூடிய பல வசனங்கள் குர்ஆனில் வரும். அதில் என்ன சொல்கிறோம்டா, இதை பர்பஸ் நீங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணி எத்தி வைக்கணும். நீங்கள் இதை கொண்டு போய் சேர்றதுக்கான அவ்வளோ முயற்சியை நீங்கள் மேக்சிமம் செய்யணும். அதில் ரிசல்ட்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவங்க ஏற்றுக்கொள்ளலையே அல்லது அவரை என்னோட வரலையனத்தை பற்றி கவலைப்பட தேவை. உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறோம், என்ன செய்தீங்கன்னு தான், ஆக்ஷனை பற்றி தான் கேள்வி கேட்கப்பட போகிற வழியே ரிசல்ட்ஸை பற்றி இல்லை. எனவே நீங்கள் இதில் பெருசாக இதெல்லாம் யோசிச்சு கொண்டு இருக்க தேவையில்லைண்டா, ரியாலிட்டி அப்படித்தான் உலகம். அதுதான் அடுத்த 2 வசனங்கள் வருது. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா படைச்சி வச்சுக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் அல்லது சுற்றி வரைகிறது எல்லாம் ஒரு அலங்காரம். சாதாரண நாங்கள் டெக்கரேட் பண்ணுவோம் தானே, அந்த ஜீனா என்ற சொல்ல தான் பயன்படுத்துகிறேன். டெக்கரேஷன் டெம்பரரி தானே. யூஸ்வலி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனை டெக்கரேட் பண்ணுவோம் அல்லது ஒரு பயணத்துக்கு மேக்கப்பை போடுவார்கள், அதோட அது முடிஞ்சு தானே. அது மாதிரி தான் இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா படைச்சிக்கிறன்றதை அடுத்த வசனத்தை சொல்கிறான். எப்படி, இன்னா ஜால்னா மா அலல் அர்தி ஜீனத்தல் லஹா, நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள இந்த உலகத்துக்கு மேலுள்ள இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படைச்சிக்கிறோம். என்னன்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு ஒரு அலங்காரமாக ஒரு டெக்கரேஷனாக இதை நாங்கள் மேக்கப் பண்ணி வச்சுக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் இப்படித்தான் இருக்கும். இதுக்காக நீங்கள் இவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை பெர்மனெண்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி கொள்ள தேவையில்லை. எனக்கு நினச்சா நான் இதெல்லாம் அழிச்சு விட்டுருவேன். அதுதான் அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தை சொல்கிறான், வ இன்னா லஜாயிலூன மா அலைஹா ஸஈதன் ஜுர்ஸா, இது எல்லாவற்றையும் ஒரு நாளைக்கு நாங்கள் இதெல்லாம் அழிச்சிடுவோம். இது ரெண்டுக்கு நடுவில்
டிவிஷன் அல்ல டிவைட் பண்ணுற விஷயம் என்னன்னு சொன்னால் பிரிகோடு என்னன்னு சொன்னால் லினபுலுவகும் ஐயுகும் அஹ்சனு அமலா, யார் அழகான முறையில் செயற்பட்டுகிறாருன்றதை செக் பண்ணுறது தான் இந்த ப்ரொசஸ் நடக்குது. எனவே நீங்கள் எத்தி வச்சா போதும், அவங்களுக்கெல்லாம் இந்த உலகம் அழகாகத்தானே இருக்கும். அவங்க நினச்சி கொண்டு இருப்பாங்க அவங்க தான் இந்த உலகத்தில் பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறேன்னு சொல்லி. இதெல்லாம் நீங்கள் இது பார்த்து கவலைப்பட தேவையில்லை. எத்தி வைக்கிற வேலையை செய்யுங்க, உங்களோட முயற்சியை செய்யுங்க. அஹ்சனு அமலாண்ட சொல்ல பயன்படுத்தினா செய்கிற வேலையை 100% அழகான முறையில் செய்யுங்க, பர்ஃபெக்டாக செய்யுங்க. அஹ்சன்ன்ற அதன் பர்ஃபெக்ஷன், கம்ப்ளீட்டாக அந்த வேலையை செய்யுங்க, பர்ஃபெக்டாக அந்த வேலையை செய்யுங்க. அது யார் செய்கிறன்றதை செக் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். அவங்க ஏற்றாங்களா இல்லையா, உங்களோட வந்து சேர்ந்தாங்களா, அதை பற்றி நாங்கள் இங்கே தேட போகிறல்ல. செஞ்ச வேலை சரியா ஏண்டா அடுத்த ஸ்டெப் வந்து மறுமையோட தொடர்படுத்த இந்த ஒரு சூறா வாரன்னு பார்த்து நாங்கள் பிரதானமாக அதுதான் அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறேன். நான் நினைக்கிற டைமுக்கு இதற்கு மேலே உள்ள இந்த அதாவது அதில் வரும் மா அலைஹா சைதஞ்சுருசா இதெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளட் ஆக்கிட்டுருவோம். நினச்சா நாங்கள் அதை ஃப்ளட் ஆக்கிட்டோம். எனவே இதை பற்றி நீங்கள் கவலைப்படத்தில் ஒரு நாளைக்கு விசாரணை வரும், எல்லாம் அழிஞ்சு போகும். அந்த நாளைக்கு யார் அழகான முறையில் வேலை செஞ்சுக்கிறீங்க, செயற்பட்டு இருக்கிறீங்களோ, பணியாற்றுகிறீங்கன்றதை பற்றி தான் நான் விசாரிக்க போகிறோம் அல்லது தேட போகிறோம். எக்ஷன் தான் அந்த இடத்துல பிரதான மேட்டராக இருக்குமே வழியே ரிசல்ட்ஸ் இல்லை. எனவே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களோட வேலையை செஞ்சுட்டு போங்கன்ற ஒரு இடையில ஒரு மெசேஜை கொடுத்துட்டு தான் சூரத்தில் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றி வருது. அப்போ அஸ்ஹாபுல் கஹ்ஃபை செல்றதுக்கும் அன்றைக்குள்ள அந்த கரண்ட் சிச்சுவேஷனை அப்படியே அல்லாஹ் தஆலா தொடர்படுத்துறாங்க. இப்போ அஸ்ஹாபுல் கஹ்ஃபுக்கு நடந்த இதே மாதிரி தானே. அப்போ அந்த சம்பவத்தை அந்த இடத்துக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வராங்க. அப்போ எங்களை கண்முன்னுக்கே விளங்க தானே. இப்போ அனுபவிச்சுட்டு தானே நாங்கள் இதஞ்சுருசா தானே. அல்லாஹ் தஆலா நினைச்சா ஒரு 10-15 மினிட்ஸில் முடிஞ்சிடலாம், இருந்தது இல்லை. அப்போ இது ஒரு உலகத்தில் இந்த கதைகள் அல்லது இந்த சம்பவங்கள் வந்து குர்ஆன்ல வரும். சூரத் யூசுஃப்ல உள்ள இந்த கசஸ்ன்ற சொல் வரும். இது ஒரு கதை தான். இப்போ இன்றைக்கு நடந்துகிற ஒரு இன்சிடென்ட் வந்து இப்போ 4 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் இல்லையா, அது ஒரு அரபுல சொன்னால் அது கதை, அது ஒரு சம்பவம் மட்டும் செஞ்சிடும் அல்லாஹ் தஆலா. அப்போ எதிர்காலத்தில் அது ஒரு பெரிய கதையாகிக்கும். இப்போ சுனாமி அல்லது இதுக்கு முன்னுக்கு நடந்ததுகள் நாங்கள் ஒன்று பற்றி பேசுகிறோம் தானே. அது மாதிரி குர்ஆன்லையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறேன் என்னென்னா, இந்த கதைகள் எல்லாம் நாங்கள் இப்படி ஒரு சம்பவங்கள் உங்களுக்கு காட்டுறேன்னா வேறொன்றுக்கும் இல்லை, ஈக்கிற நீங்களும் படிப்பினை பெற்றுக்கொண்டு உங்களை ரிவைஸ் பண்ணி கொண்டு ஈமானை கூட்டிக்கொள்ளணும். அப்போ இந்த சம்பவங்களால் ஈமான் கூடணும். அதுக்காகத்தான் இந்த சம்பவங்களை நாங்கள் சொல்கிறோம்ன்றது அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறேன். அப்போ செஞ்சு காட்டுறேன், இப்போ எங்களை கண்முன்னுக்கு செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி குர்ஆனில் சொல்லி காட்டப்பட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் வந்த விஷயம் இல்லை. அப்போ அன்றைக்கு இஸ்லாத்தை எல்லா சஹாபாக்களுக்கும் இந்த குர்ஆன் போகுது. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் அவங்களுக்கு போகும். அவங்களோட ஷேர் பண்ணக்குள்ள அவர்களுக்கும் இதே மென்டாலிட்டி இருக்குன்னு தானே. எவ்வளோதான் நாங்கள் முயற்சி செஞ்சாலும் ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எங்களோட பிரச்சனை முடியுதில்லை. அப்போ என்ன, அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் உங்களோட ட்ரையை பண்ணி கொண்டிருங்க, ரிசல்ட்ஸை பற்றி நீங்கள் கேர் பண்ண தேவையில்லை. ஏண்டா அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய வரலாறு அப்படி தானே இருக்குது என்று அல்லாஹ் தஆலா அந்த இடத்துக்கு அப்படியே மக்கா காலத்தில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறான் இந்த சம்பவத்தை. இது ஒரு ரீசன் அஸ்ஹாபுல் கஹ்ஃபை அந்த கதை வந்து இந்த இடத்துல வாரதுக்கு, குகைவாசிகளை பற்றி. இன்னொரு ரீசன் தான் மதீனாவுக்கு ஒரு டீம் ஒன்று போகிறது தானே, போயிட்டு அங்கே உள்ள யூதர்களை சந்தித்து கேட்குறாங்க தானே, முகம்மதை டேக்கிள் பண்ணுறேன்னா இல்லை அவரை அண்டன் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ரைட் இந்த கதைகளை கேளுங்க. அதில் ஒரு கதை தான் இந்த குகைக்கு சென்ற இளைஞர்களை பற்றி. ஸ்லீப்பர்ஸ் ஆஃப் த கேவ்ன்னு நான் சொல்கிறேன், அது உண்மையிலே இளைஞர்கள். அவங்க குகைக்கு போனால் தோழர்கள்னு சொன்னாலும் அவர்கள் இளைஞர். இவர்களை பற்றி கேட்க செல்ல அப்புறம் ரசூல்லாட்ட வந்து அதை பற்றி கேட்டதும் ரசூல்லாவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கதையை சொல்கிறாங்க. அப்போ இந்த கதை சொல்லிகிற பின்னுக்கு அடுத்த வார வசனங்களில் வந்து எங்களுக்கு ஒரு 2-3 டைமென்ஷன் 2-3 பக்கத்தால் அதை பார்க்கணும். ஒன்று ஒரு கதை ஒன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. அந்த கதை எப்படின்னு சொன்னால், எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு தேவையோ,
எங்களோட லைஃபுக்கு என்னென்ன அதில் ஆக இம்பார்ட்டனோ அதை மட்டும் பிக் பண்ணி எல்லாத்தாலும் அந்த இடத்துல போட்டிக்கிறாங்க. எவ்வளோ காலம் இருந்தாங்கன்ற விஷயம் வருது. எத்தனை பேருன்றது வரலங்க, 100% வரல அது. அல்லது அங்கே அங்கே ஒரு நாய் ஒன்று போயிடுச்சு, அதை நாய் எந்த போனேன்னு அதை பற்றி எல்லாத்தாலும் ஒன்றும் சொல்லலை. நாயோட கலரை பற்றி சொல்லலை. அப்போ என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு முக்கியமோ அதை மட்டும் அல்லாஹ் தொட்டு கொண்டு போகிறாங்க. அப்போ இதை பற்றி வந்த கதைகள் பல கதைகள் இருக்குது. யூடியூப் போனால் உங்களுக்கு 1000 கணக்கான கதை இருக்கும். என்னென்ன இது உண்மையான இது இந்த இஸ்ராயலியாக்கள் இந்த பக்கமும் சேர்ந்து வரதானே, யூத கிறிஸ்தவ புஸ்தகங்கள் இதை பற்றி பேசப்பட்டீங்க, கதைகளாக எழுதப்பட்டிருக்குது. அப்போ அந்த கதைகள்ல இருந்து பல வேர்ஷன் வந்திருக்கலாம். அப்போ எங்களுக்கு கதையில் எது சரி எது இல்லைன்னு டிசைட் பண்ணுவோம். காரணம் என்னென்னா, ஒத்தன்டிக் சோர்ஸ் ஒன்றும் இல்லை. இந்த கதை 100% இப்படித்தான் இருந்தேன். என்ன நடந்ததுன்றதை பற்றி ஒரு முழுமையான ஒரு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பான சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் ஒன்று எங்கள்கிட்ட இல்லை. அது ஹதீஸாக இருந்தால் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ ஆங்காங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இருக்குது. அப்போ அதுலேயும் தேவையானதை மட்டும்தான் அல்லாஹ் இந்த இடத்துல எங்களுக்கு சொல்கிறேன். அவங்க ஏன் போனார்கள், போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க எந்த அளவு கவனமாக நடந்து கொண்டார்கள். அப்போ இந்த கதையை படிக்க சொல்ல நாங்கள் ஒரு பக்கத்தில் பார்க்கணும், தேவையான விஷயத்தை அல்லாஹ் சொல்லிக்குதான் அந்த சொல்லப்பட்ட வசனங்கள்லேருந்து எங்களுக்கு என்னென்ன ஃபேக்ட்ஸை எடுத்துக்கொள்ளலாம், அது ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, பொதுவாக இந்த கதையை அப்படியே ஃபுல்லாக பார்த்தோம்னு சொன்னால் அதில் என்னென்ன படிப்பு நிலைக்கிறேன்னு எடுக்கலாம். அப்படித்தான் இஸ்லாமிய அறிஞர் இந்த கதையை விளங்கப்படுத்துவோம். 2 மாதிரி விளங்கப்படுத்துவார்கள். அப்போ யாருமே கதையை சொல்லலை, அந்த கதை சொல்கிற அமைப்பு தானே அப்படி சொல்லலை. ஆனால் அப்படி சொல்லப்பட்ட கதைகள் தாராளமாக இருக்குது. அதில் ஆதாரத்தை பற்றி ஒரு ஒத்தன்டிசிட்டியை பற்றி எங்களுக்கு எதுவும் சொல்ல இல்லாமல் கேட்குது. அதனால் அதில் பெருசாக ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. நடந்துகிற கதையை சுருக்கமாக இந்த குர்ஆனில் சொல்லிக்கிற விஷயத்தில் எடுத்து பார்த்தேன். என்னென்னா, எப்பனும் இல்லை, அது ஈசா நபிக்கு முன்னுக்கு நடந்துச்சா பின்னுக்கு ஈசா நபிக்கு பிறகு வந்தால மூசா நபிட காலமா எந்த நபிட காலம்ன்றதை பற்றி ஒரு ஃபேக்ட் ஒன்று இல்லை. நடந்துகிற என்னென்னா, ஒரு அரசன் ஒரு அரசன் அல்லது ஒரு சொசைட்டியில் ஒரு தலைமைத்துவம் பண்ணிக்குது, லீடர்ஷிப் பண்ணிக்குது, அவங்களுக்கு இன்னொரு செட்டப் பண்ணிக்குது. அந்த செட்டப் அவ்வளவும் அல்லாதவற்றை வணங்கக்கூடிய, இஸ்லாத்துக்கு முரணான வேலையில் செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் தான் நிற்குது. அப்போ அந்த சமூக அமைப்பில் ஒரு டீம் உண்டு. ஸ்பெஷலி என்னென்னா, அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற மிக முக்கியமான ஒரு வசனம் தான் ஃபித்யத்துன், அதாவது யங்ஸ்டர்ஸ். ஒரு இளைஞர் கூட்டம் உண்டு, யங் டீம் உண்டு. யோசிக்கிறாங்க, இதை அல்லாத விஷயத்தை ஏன் வணங்குறாங்க, இவங்க ஏன் இந்த தவறாக நடக்கிறாங்கன்னு அப்படி யோசித்து இவர்கள் அதுக்கு அப்போ அந்த விஷயத்த சொல்கிறான். டீம் ஒன்று இருக்குன்னு வருது. அப்போ எனவே கட்டாயம் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று வந்திருக்கணும். இவர்கள் ஒன்று புதுசு ஒன்று அறிமுகப்படுத்திக்கிறாங்க சமூகத்துக்கு. ரசூல்லா இன்றைக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஜாஹிலியா சமூகத்தில் அன்றைக்கு அல்லாதவற்றை வணங்கி கொண்டு இருக்கும் போது அந்த இடத்துல அல்லாஹ் மட்டும் வணங்கொண்ட ஒரு டீம் ஒன்று கிரியேட் ஆகி அவங்க வேலை செஞ்சிருப்பார்கள். அவங்க எப்படி வேலை செஞ்சாங்கன்றதை பற்றி இல்லை. அப்படி செய்யும்போது கட்டாயமாக அது அந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு அடி தானே, ஒரு ப்ளோ உண்டு தானே. அப்போ என்ன நடக்கும், அந்த சமூகத்தால் இவங்களை பிடிச்சி கொண்டு போய் விசாரணை நடத்தப்பட்டிருக்கலாம். விசாரணை முடிவில் ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தண்டனை செலவேல ஒன்று நாட்டு விட்டு அனுப்புறதாக இருந்திருக்கலாம், அல்லது வலைகுஸ்லாம் அல்லது எக்ஸிகியூஷனாக இருந்திருக்கலாம், கொள்ற இவர்களை மரணிக்க செய்யணும். வேண்டாம், பின்னுக்கு வர வசனத்தில் அதுக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் பின்னுக்கு வசனத்தில் வரும். என்னென்னா, ஒரு ஆள் அனுப்புறதானே சாமான சாப்பிட வாங்கிட்டு வாங்குது சொல்லுவாங்க, நீ மெதுவாக அழகா மிருதுவாக நடந்துக்கொள், ஒன்று அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கப்படாது, பண்ணினால் அவர்கள் எர்ஜு மூக்கும்னு வரும். ரெஜமெண்ட்ஸ்னா கல்லடிச்சு கொள்ற, இந்த இஸ்லாத்தை தண்டனை அடிக்கிறது அதுக்கு ரஜிமெண்ட் தான் சொல்கிறேன். ஏன்னா கல்லால் அடித்து கொள்ளுவார்கள் அவங்க. அப்போ அர்த்தம் என்னென்னா, அந்த சமூகத்தில் சில வேலை அப்படியான ஒரு தண்டனை மெத்தட் ஒன்று இருந்திருக்கலாம். அப்போ அது இவங்களுக்கு தெரியாது டைம் பீரியட், இவங்க நாங்கள் இப்போ படுத்தெலும்பிக்கிறோம், எனவே போய் மாட்டிக்கொண்டா கல்லடிச்சு கொள்வார்கள். அப்போ எனவே ஒரு பனிஷ்மெண்ட் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வேர்டிக்ட் ஒன்று கொடுப்பட்டிருக்கும். அப்போ அதுலேருந்து தப்புறதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறாங்கன்னா,
அவங்க பேசுகிறாங்க, ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இப்போ நாங்கள் என்ன செய்யறது? அப்போ ஒரு டிஸ்கஷன் அதில் ஒரு ஆள் சொல்கிறார், ஊ இலல் காஃபி, நீங்கள் எல்லாரும் போய் ஒரு குகையில் ரிஃப்யூஜியாக இருங்கல்ல, தஞ்சம் புகுருங்கோ, சைலம் இருங்க, ஒரு குகைகளுக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளுங்கள் இந்த வசனம் வரும். அவா அப்போ என்னண்டா, அந்த நாட்டு மன்னருக்கோ மக்களுக்கு எதிரான அவங்களோட மார்க்கத்துக்கு எதிரான வேலையை செஞ்சுருக்கிறாங்கோ, அதனால் அவரை பிடிச்சி விசாரிச்சிருப்பார்கள். ஒரு தண்டனை ஒன்று வழங்கப்பட்டுச்சு அல்லது ஒரு தீர்ப்பொண்டு வழங்கப்பட்டுகிறது. அதுலேருந்து தப்புறதுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்ணி கொண்டு குகைக்கு போனார்கள். போய் தூங்கினவர்கள் குறிப்பிட்ட ஒரு நீண்ட பீரியட். அப்போ அதை குர்ஆன் சொல்லும் 309 வசனம் உண்டு, சலாசு மிஅத்தின் வத்திஸ் ஆண்டு வரும். அப்போ 300 390 அது பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விளக்கம்தான் 300 வந்து சோலா பிண்டுக்குள்ள கேலண்டர், அதை லூனாருக்கு மாற்றினா 309 வருமாம். என்னடா 100க்கு 35 வேணும் டிஃப்ரெண்ட்னு சொல்லி ஒரு கல்குலேஷன் ஒன்று போட்டு, எனவே ரெண்டுக்கும் வரக்கூடிய மாதிரி இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு கவுண்டை பற்றி ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. ஏதோ 300 வருஷம் தூங்கி எலுமினத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு பசி வந்து அனுப்பினா அந்த இடத்துல மாட்டிக்கொள்கிறார்கள். அதுக்குள்ள அவர் தப்பி இங்கே வாரத்துக்கு முந்தி வந்து சேர்றதோட அவங்கள அல்லாஹ்தாலா அப்படியே மரணிக்க செய்கிறாங்க. ஏண்டா அதையும் காட்டுற ஒரு வசனம் தான் வரும். என்னென்னா உடனே அங்குள்ள சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பள்ளியை கட்டுவோம் இவங்களுக்கு அந்த இடத்துல, இவங்க யாருன்றத. அப்போ 300 வருஷம்ன்றதை காட்டுறதுக்கு இன்னொரு வசனத்தை அல்லாஹ்தாலா இந்த சம்பவத்தில் போட்டோம் அப்படின்னா, உன்னை கண்டா பயப்படுவார்கள் அவர்கள், இவர்களை கண்டால் அவர்கள் ரொபாண்டு வரும், பயப்படுவார்கள், அந்த சமூகம் பயப்படும் இவர்களை கண்டால் என்று ஒரு வசனம் கொண்டு வரும். அப்போ என்னன்னா பல வழிகளில் எங்களுக்கு யோசிக்கலாம். அது டைம் பீரியடில் மனுஷன் ஃபிசிக்கல் அமைப்பு மாறிக்கலாம். அந்த பழைய ஆட்கள் பெரிய ஆட்கள்னு சொல்கிறதானே, அரக்கர்கள் கலிவர்களும் அந்த டீமு மாறி. அப்போ 300 வருஷம் கழிஞ்சு வரும்போது அதால் பயப்படலாம். அல்லது 300 வருடம் இருந்தால் அவங்களோட ஃபிசிக்கலி ரூபம் மாறுந்தானே கொண்ட வளர்ந்து ஒரு அதில் ஒரு பயங்கரத்தன்மை இருக்கலாம். அல்லது இப்படி கேள்விப்பட்டு இப்படி ஒரு சமூகம் அப்படி போன சம்பவத்தை கேள்விப்பட்டார்கள் திடீர்னு வந்தா இவங்க மௌத்துன்னு நினைச்சிட்டு ஒரு 300 வருஷத்துக்கு ஒருத்தன் வாழ்வான்னு எதிர்பார்க்கலான்னு திடீர்னு முன்னுக்கு வந்து நின்றா பயப்படலாம். அப்படி ஏதோ ஒரு வேலை. அப்போ என்னன்னா அந்த டைம் பீரியட் வந்து ஒரு லாங் பீரியட்ல பல மாற்றங்கள் நடந்திருக்குது என்றதையும் அல்லாஹ்தாலா குர்ஆன்ல எங்களுக்கு, அப்போ எங்களுக்கு படிப்பினை எடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அல்லாஹ்தாலா இந்த இடத்துல சொல்லிட்டு போறாங்க. அப்போ இதுல இருந்து தான் நாங்கள் வசனத்துக்கு வசனம் எப்படி எங்களுக்கு இதை விலகி கொண்டு போகலாம், இதில் என்னென்ன படிப்பினை அல்லாஹ்தாலா சொல்லி இருக்கிறான்ற விஷயத்த இந்த வர ஒவ்வொரு சொற்களும் ரசூல்லாவுக்கும் அதே இந்த சம்பவம் அப்படியே திருப்பி கொடுக்குற ரசூலாவுக்கு இதை செய்யுங்கன்றது. இப்போ உதாரணமா ஒரு பிரச்சனை வந்தோடனே டிஸ்கஸ் பண்ண சொல்லுது, அப்போ ரசூல்லா செய்கிறார் தானே. ரசூல்லா ஷூரா என்பது ரசூல்லாட்ட ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சு. ரசூல்லா பிரச்சனைப்பட்டு அந்த வகி கிடைச்சி பயந்து வந்த நேரம் கூட தனியே முடிவெடுக்கல, இது என்ன நடந்துகிறேன் அபூபக்கர் அலி கதீஜா நாயகி இவங்களை வச்சுக்கொண்டு திரும்ப வரக்கத்து பின் நௌஃபல்கிட்ட போம் என்று ஒரு அட்வைஸ் எடுத்துக்கொண்டு தான் போறாங்க, டிஸ்கஸ் பண்ணி கொண்டு தான் போறாங்க. அப்போ என்னன்னா இதுல வர ஒவ்வொரு விஷயமும் ரசூல்லாவுக்கு தாவாவை இஸ்லாத்தை முன்வைக்கிறதுக்கு அப்படியே ஒரு ரிப்பீட் பண்ணி இதை செய்யுங்கன்றது. அப்போ இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த காலத்துக்கு கட்டாயம் ரசூல்லா செஞ்சு தான் ஆகணும். செஞ்சால் தான் ஸ்மூத்தாக ரசூல்லாவுடைய தாவா வேலை திட்டங்கள் முன்னுக்கு போகும். அப்போ அதுகளோட விளைவு தான் பின்னுக்கு ஹிஜ்ரத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு மதீனாவில் இஸ்லாத்தை வெற்றி பெற வைக்கிறாங்க. அப்போ இதே விஷயத்தை தான் எங்களோட லைஃபுக்கு நாங்கள் எடுக்கணும். ஆனால் ஷூரா செய்கிறேன்னு வருது, டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ணினா பிரச்சனைக்கு பல தீர்வுகள் எடுக்கலாம், பண்ணாட்டி தனியை முடிவு எடுக்கும்போது பல பிரச்சனைகள் வரலாம், புதிய புதிய பிரச்சனைகள். அதே மாதிரி வல் யத்தலத்தஃப் வரும், அந்த மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு கிரிட்டிக்கல் டைமில்
எந்த அளவு நாங்கள் நடந்து கொள்ளணும், அழகான முறையில் நடந்து கொள்ளணும், எங்களோட பிரச்சனைக்குள்ள நாங்கள் மாட்டிக்காம எப்படி நழுவி வரணும்ன்றதான் அது வல்லியத்தலத்த. நீங்கள் பிரச்சனைக்கு மாட்டிக்காமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மிஷனை முடிச்சுட்டு வாங்க. அப்போ இது மாதிரியான ஒவ்வொரு சொற்களும் எங்களுக்கு இதில் சில படிப்பினை தரும். அப்போ அதில் நாங்கள் ஒவ்வொரு வசனமாக மீட்டி கொண்டு போனாதான் இந்த கதையில் ஒரு என்ன ஒரு முழுமையான படிப்பினைகளுக்கு பெறலாம். அப்போ இதில் அதிகமான விளக்கங்கள் கொடுக்குற சந்தர்ப்பங்களில் தவறி போகிற என்னன்னு சொன்னால், இந்த தேவையில்லாத ஒரு விஷயத்தை பற்றி கூடுதலாக விளக்கத்துக்கு போயிடுறேன். அவங்க எத்தனை பேர் இருந்தாங்கோ, அல்லது நாய் சிவப்பு கலரா கருப்பு கலரா, அந்த நாய் ஏன் காலை அதில் அப்படியே வரும், காலை முன்னுக்கு வச்சுக்கிறேன்னு. இப்போ நான் ஏன் காலை முன்னுக்கு வச்சுக்கிறேன், இப்படி நிறைஞ்ச கதைகள் இருக்குது. அப்போ நீங்கள் யூடியூபுகளில் பிள்ளைகளோ யார் சரி பார்க்கும்போது கட்டாயம் அந்த ஒத்தன்டிக் ஒரு ஒரு அறிஞரால் சொல்கிற விஷயங்களை அவங்களோட பக்கத்துக்குள்ள விஷயங்களை பார்க்குறேன். நல்லா கதை சொல்கிறதுக்காக வேண்டி கதை அளக்கவும் இல்லாது. அப்படி பல கதை நான் சும்மா தெடிப்பாக கொள்ள தமிழில் இல்லை இங்கிலீஷில் இருக்கிறதுல பல தவறான கதைகள் இருக்குது, சும்மா வர்ணித்து சொல்லப்படுறது. அப்போ அப்படியான கதைகள் ஒன்றும் இங்கே இல்லை, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. எனவே அல்லாஹாலா எது தேவையோ அதை சொல்லிக்கிறேன். அப்போ அந்த லிமிட்டோட நாங்கள் நின்றுட்டா சரி. இப்போ நாங்களும் கூடுதலாக பற்றி யோசிக்க தேவையில்லை. கூடுதலாக யோசித்தோம்னா இமாம் மாலிக் அஹமது இப்னு ஹம்பல் சம்பவம் வருந்தானே, அல்லாஹ் அரசியல் வைக்கிறத பற்றி வந்த வசனத்தை பற்றி சும்மஸ்தவா அலல் அரிசி இந்த வசனத்தை பற்றி கேட்கும்போது அவர் சொன்னார், அல்லாஹ் இருக்கிறது உண்மை, அரசிக்கிறது உண்மை, எல்லாம் சொல்லப்பட்ட விஷயம் அவ்வளோத்துக்கும் அவ்வளவும் உண்மை. அல்லாஹ் இருக்கிறான், அரசி இருக்கிறான், அரசின் மீது அல்லாஹ் தாலா இஸ்தவா உட்கார்ந்தான், இதெல்லாம் தெளிவு. ஆனால் எப்படி உட்கார்ந்தான் என்றது தெரியாது. அப்போ அதை எப்படி உட்கார்ந்தானத்தை விளங்கப்படுத்த போனதால ஷியாக்கள் ஹாரிஜிக்கள் மாதிரி ஒரு டீம் உருவாகிச்சு. அல்லாவுக்கு உருவம் கற்பித்து முஜஸ்ஸிமாக்கள் அப்படி வலிதவரின் ஒரு கூட்டம், இஸ்லாத்தை விட்டு போன ஒரு கூட்டம் உருவாச்சு, கூடுதலாக தேட போய். அப்போ இமாம் மாலிக்னு நினைக்கிறேன், அவர் தான் சொல்கிறார், எப்படி இனத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது மஜ்ஹூல், அதை பற்றி ஆராயிறது விதத்தை போயிருக்கு. கூடுதலாக இந்த ஈமான் கொள்ளாமைக்கு எப்படி உட்கார்ந்து ஆராய்ப்பேன். அதனால தேவையில்லாத இந்த கதைகளை, குர்ஆன் கதைகளை பற்றி தேடும்போது அல்லாஹ் தாலாவோ அல்லது சில கதைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100% சஹீஹான ஹதீஸ்ல சொல்லிக்கிறார். அப்போ அந்த ஒத்தன்டிக்கான சோர்ஸ் இல்லாமல் போனோம்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் நாங்களே கற்பனை பண்ணோம், இப்படித்தான் இருந்திருப்பான், இப்படித்தான் ஆட்கள் தான் போயிருப்பான், இப்படி குகை இருந்திருக்கும். இந்த கற்பனை பண்ணும்போது எங்களை தவறான சிந்தனைகளுக்கு அல்லது தேவையானதை விட்டு எங்களை டைவெர்ட் பண்ணிடும். அப்போ அந்த விஷயத்துலேயும் நான் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். இப்போ இதில் நான் முதலாவது எடுக்க வேண்டிய படிப்பின் என்னென்னா, ஹசிப்த அன் அஸ்ஹாபுல் கஃபி வர்ரகீமி கானு மின் ஆயாத்தினா அஜபா. அஸ்ஹாபுல் கஃபை பொறுத்தவரையில் அவர்கள் எங்களோட விஷயத்தில் ஒரு ஆச்சரியமிக்க ஒரு ஒரு இன்சிடென்ட். அது இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு தொடங்குற அப்படின்னா, இஸ் அவல் ஃபித்யத்து இலல் கஃபி ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா. அல்லாஹ் தாலா இப்போ 10வது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்கிறான் என்னென்னா, இஸ் அவல் ஃபித்யத்து இலல் கஃப், அவர்கள் அந்த ஆலோசனை செஞ்ச நேரம் சொல்கிறாங்க தானே, ஊ இலல் கஃபி யன்ஷுர்லக்கும் ரப்புக்கும் என்று வரும் அந்த வசனம். நீங்கள் குகையில போய் தஞ்சம் அடையுங்கள். அவாண்டு சொன்னால் அப்படித்தானது, ஒரு ஆபத்தொண்டு வரக்குள்ள போய் ஒரு இடத்துல நாங்கள் சேஃபாக ஒதுங்குவோமே பாதுகாப்பா. அப்போ அதுக்கு வர வசனம் தான் ஊ இலல் கஃப். அப்போ குகையில போய் அவர்கள் இது அவள் ஃபித்தியத், அவர்கள் போய் சேர்ந்தார்கள். அப்போ ஃபித்தியாண்டு வரக்குள்ள இளைஞர்கள் வரக்குள்ள என்னென்னா, ரசூல்லா இதே வச்சுட்டா ரசூல்லா தாவா பார்க்கலும் ரசூல்லா டார்கெட் பண்ணி எடுத்தார்கள் அதிகமானவர்கள் மக்கா காலத்தில் இளைஞர்கள் தான். அதாவது ஒரு ஆக வயது முதிர்ந்தவர்களை விட இடைப்பட்ட வயதுடைய ஆட்கள் தான் ரசூல்லா தாவாவில் கூட வராங்க. இப்போ தேவை அப்படியான ஆட்கள் வேலை செய்யறதுக்கு சமூகத்தில். அப்போ அப்படியான ஒரு டீம் ஒன்று தான் இந்த குகைக்கு போய் சேர்ந்த ஆட்களும். அப்போ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு யங்கான ஆட்கள் தான் கூடுதலாக கவரப்படுவார்கள். அப்போ அதுதான் இதில் வருது. அப்போ எனவே அவர்களை பற்றி சொல்ல போகும்போது இளைஞர்கள் சொல்லி போட்டு ரசூல்லா சொல்வார் என்ன, ஒரு ஹதீஸ்ல சொல்ற 5 விஷயத்த
5 விஷயத்துக்கு முன்னுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. அதில் வரும் முதுமை அடைகிறதுக்கு முன்னுக்கு உங்களோட ஷபாபக கபுல ஹரமிக்குன்னு வரும். உங்களோட இந்த யங் ஏஜை வந்து நீங்கள் வயசாகிறதுக்கு முன்னுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. என்னென்னா இஸ்லாத்துக்காக உழைக்கிறனாலும் சரி, இபாதத்தில் ஈடுபடுறனாலும் சரி, எதை செய்கிறதுக்கும் வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். உங்களை அது தேவை. முதலாவது எங்கள்கிட்ட சக்தி இருக்கணுமே, எங்கள்கிட்ட பலம் இருக்கணும். அப்போ அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறத அப்படியான டைம் பீரியடை வந்து நீங்கள் கூடுதலாக பயன்படுத்தி கொள்ளுங்க. எனவே அதோட தொடர்படுத்தி பார்த்தோம்னு சொன்னால் இங்கேயும் ஒரு யங் ஏஜான ஆட்கள் இஸ்லாத்துக்காக உழைத்து அந்த இடத்துக்கு அவர்கள் போகிறார்கள். அப்போ அதில் வருது என்ன, அவர்கள் கேட்குற ஒரே ஒரு விஷயம்தான், ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தன் வஹய் லனா மின் அம்ரினா ரஷதா. குகைக்கு போகிற நேரம் அதுக்காங்கள ஒரு ஆப்ஷன் ஒன்று இல்லையே. குகைக்கு போகிறதா முடிவெடுத்துட்டாங்க, அதுக்காங்கள ஒரு ஆப்ஷன் ஒன்று இல்லை. சில வேளை வந்து தேடி வந்து கொள்ளலாம், அல்லது தேடி வந்து தண்டனை கொடுக்கலாம், பிடிபடலாம், அதெல்லாம் இருக்கும் தானே. அப்போ கடைசி ஆப்ஷன் குகைக்கு போகும்போது இவர்கள் அந்த இடத்துல 2 துவாவை கேட்டு தான் போகிறார்கள். ஃபக்காலு, இப்போ நாங்களும் எங்களோட லைஃப்லேயும் வரணும், என்ன ஏதாவது ஒரு ட்ரை ஒன்று பண்ண ஒரு லொஸ்ட் ஒன்று வருது, அல்லது லைஃப்ல ஏதாவது ஒரு சிக்கலான கட்டம் வருது, அதுக்காங்கள எங்கட கண்ட்ரோலில் ஒன்றும் இல்லை, எங்களால் ஒன்றும் செய்யலை அதுக்காங்கள. அப்போ நாங்கள் அடுத்த கட்டம் ஒரு சதக்காவை செஞ்சு கொண்டு, அல்லது சுண்ணத்து தொழுது கொண்டு, அல்லது நோம்பு பிடிச்சி கொண்டு நாங்கள் எல்லாரும் தானே போகிறோம். ஒரு இடத்துல அல்லது ஒரு விஷயத்தில் நாங்கள் டிபெண்ட் ஆக போகிறோம். கடைசியாக அப்படி டிபெண்ட் ஆகிற டைமுக்கு முன்னுக்கு ஒரு துவாவை செய்து கொள்வது, பொதுவான ஒரு துவா உண்டு, விசேஷமாக செய்து கொள்வது ஒரு நல்ல ஒரு விஷயம்ன்றது இந்த இது காட்டுது. அப்போ குகைக்கு தான் போகிறார்கள். போகிறதுக்கு முன்னு கேட்குறார்கள் என்ன, ஃபக்காலு ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ் உணவுட்டேந்து ரஹ்மத்தை தா. அல்லாஹ் தாலா ரஹ்மான் ரஹீம் தானே. அல்லாஹ் தாலா அல்லான்ற வேர்டே ஒரு ஈக்குவல் போட்டோம்னா ரஹ்மத் தான் அதுக்காங்கல்ல, அல்லாஹ் சமன் ரஹ்மத். அப்போ அந்த அளவு ஒரு ரஹ்மத் இருக்கிற உணவுட்டு இருந்து எங்களுக்கு ஒரு சிறிய அளவு அந்த ரஹ்மத்தை எங்களுக்கு தா. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா. அதே போல் வஹய் லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களோட விஷயத்தில் நீ இதுக்கு பிறகு நேர் வழியே காட்டிடு. நாங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு போகிறோம்னாலும், ஈவன் ஒரு சுவாமில்ல நோய் வந்துட்டு போகிறோம், எமர்ஜென்சிக்கோ டாக்டர்கிட்டயோ ஒரு துவாவை கேட்டு போவோம், யா அல்லாஹ் நல்வழியை இதில் தந்துரு, நல்ல சரியான வழியை காட்டுரு. இந்த இடத்துல வந்து நாங்கள் நேரு வழின்னு சொல்லி போட்டு மார்க்கத்தை தாண்டுது, ஏன்னா இவங்க ஏற்கனவே மார்க்கத்தில் உள்ளாக்கள் தானே. அப்போ இதில் போகிற விஷயத்தில் நீ சரியான ரூட்டை காட்டுற, எப்படி போகிற, அதான் மின் அம்ரினா ரஷதா, எங்களோட விஷயத்தில் நாங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் சரியாக எங்களை கைட் பண்ணிடு, இதுலேருந்து தப்பி போகிறதுக்கு ஒன்று மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு. அப்போ யங்கான ஆட்கள் எதிராக யுத்தம் செய்யறதுக்கெல்லாம் போகல, இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களோட சிச்சுவேஷனல் டிசிஷன், அது அவங்களோட சந்தர்ப்பத்தில் அவங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ப டிசைட் பண்ணி கொண்டு போகிறார்கள். ஆனால் போகிறதுக்கு முன்பும் ஒரு துவாவை கேட்டுக்கொண்டு போகிறார்கள். அந்த இடத்துல என்ன, துவா என்பது ஒரு முஸ்லீமுடைய ஆயுதமே. துவா என்பது எங்களோட ஆயுதம். எனவே எப்பயுமே எங்கள்கிட்ட அந்த ஆயுதம் நாங்கள் அதை தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து ஒரு ஓப்பன் ஆயுதம். யாரு உலகத்தில் எவன் தான் அல்லாஹ்வை தவிர யார் எங்களை கட்டுப்படுத்தினாலும் தடுத்தாலும் என்ன செய்தாலும் துவா கேட்கறத தடுக்கல தானே. எங்களுக்கு நாங்கள் கான்சியஸாக இருக்கும் வரைக்கும் அதை எங்கள் யாராலையும் தடுக்கலாது. அதால தான் அது துவா என்பது ஒரு பெரிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை நாங்கள் தேவையான நேரத்திலையும் எப்போதும் எங்களோட வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துலையும் பாருங்க, இவங்களோட சம்பவம் எங்களுக்கு அப்படி ஒரு படிப்பினே தருது. குகைக்குள்ள போகிறார்கள், போகும்போது ஒரு துவாவை கேட்டுக்கொண்டு தான் போகிறார்கள். அப்போ அப்படி போனதுக்கு பிறகு தான் இந்த இடத்துலையும் அவங்க கேட்குற வந்து 2 பிரதான விஷயம். ஒன்று ரஹ்மத், அடுத்தது ருஷ்த், நேர்வழியையும் அன்பையும் தாண்டி. அதுக்கு பிறகு அவர்கள் உள்ளுக்கு போனதும் அல்லாஹ் தாலா ஃபதரப்னா அலா ஆதானி பில் கஃபி சினினா, அதுதான் தூங்க வச்சுட்டோம். ஃபதரப்னா அலா ஆதானி பில் கஃபி
சினீன அததா, பல வருடங்கள் தூங்க வச்சோம். எத்தனை இடத்த அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்லல. அப்ப அது எங்களுக்கு தேவையான விஷயம் இல்லை. அது பிறகு வருது என்ன, சும்ம பாசனாகும் லினாலம ஐயுல் ஹிஸ்பைன் அஹ்ஸா லிமா லபிசு அமதா. பிறகு நாங்கள் அவங்களை எழுப்பினோம். ஏன்? லினாலம அறிந்து கொள்வதற்காக, ஐயுல் ஹிஸ்பைன் அஹ்ஸா லிமா லபிசு அமதா, அவர்களில் தங்கினத்தை கணக்கிடுறாங்களா. அப்போ கணக்கிட்டு பார்க்க சொல்லல, எத்தனை தங்கினாங்கோ அல்ல எவ்வளோ காலம் இருந்தாருன்றதை விலகி கொள்றதுக்காக நாங்கள் அவர்களை மீண்டும் எழுப்பினோம். அப்போ எழுப்பினத்துலேயும் ஒரு நோக்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறேன் என்னென்னா, இப்படித்தான் இப்போ இவங்களுக்கு போனார்கள், தங்கினார்கள் 350 வருஷம், அவங்கள திருப்பி எழுப்புறதுலேயும் பிரயோசனம் முடியல. சும்மா நாங்கள் அப்படி தான் யோசிக்கிறோம், எழுப்பி என்ன நடக்க போகுது, அவன் திரும்ப வந்து மார்க்கத்தை பின்பற்றுவா. ஏன்னா அதுக்கு பிறகு அந்த முழு சமூகமும் இஸ்லாத்துக்கு மாறிக்குது, முழு சமூகமும் இஸ்லாத்தின் பால் வந்திக்குது. அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்றார். சில வேளை 300 வருஷத்துக்கு நபிமார்களும் வந்திருக்கலாம் அதுக்கடையில். அப்போ இவங்களை எழுப்புறதுல என்ன பிரயோசனம்? பிரயோசனம் ஒன்று இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறான், அஹ்ஸா லிமா லபிசு அமது, அவர்கள் நீண்ட காலம் தூங்கினார்கள் இடத்தை உணர்த்தோணும். அந்த விஷயம் வெளியே அந்த அந்த மெசேஜ் போகணும். அப்படியே விட்டுன்னு சொன்னால் இப்படி ஒன்று நடந்ததுன்னு தெரியாது, எங்கே போனாங்கன்னு ஒரு செய்தியும் தெரியாது. அந்த இடத்துல ஒரு விஷயம் ஒன்று வெளியே வரணும். அந்த விஷயம்தான் வரணும். என்ன? அல்லாஹ் தஆலா தூங்க வச்சான், தேவையான டைம் எழுப்பினான், அவர்களை காப்பாற்றினான். ஒரு ஒரு அந்த ஃபேக்ட் வந்து ஒரு படிப்பினையாக வெளியே போகணும். அப்போ அதுக்காக அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை சும்மா நாங்கள் எழுப்பி வைத்தோம். அதுபோல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் திருப்பி, நஹ்னு நக்குஸ்ஸு அலைக்க நபாஹும் பில் ஹக், நாங்கள் தான் உங்களுக்கு உண்மையான கதையை சொல்கிறோம். அப்போ அர்த்தம் என்னென்னா, இந்த கதை ஏற்கனவே இருந்திருக்கணும், நடந்த சம்பவம் இருக்குன்னு தானே, பல வழிகளில் வாய்மொழி மூலமாக வந்திருக்கும். பலர் ஏண்டா இப்போ இவங்க மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு மதீனாவிலையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஏண்டா யூத கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரையில் கட்டுக்கதைகள் அதிகமாக சோடிக்கப்பட்ட மார்க்கங்கள் அது உண்டு. ஏன்னா பிறகு அது திரிவுபடுத்தப்பட்ட போது பல கட்டுக்கதைகள் சொல்லப்பட்டுச்சு. அப்போ அந்த கட்டுக்கதைகள் வாரியாக இவர்கள் பல கருத்துக்களை, இந்த கதைகளை தேடிக்கொண்டு வந்திருப்பார்கள். அப்போ அந்த கதை சமூகத்தில் பரவியும் இருக்கும். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறேன் என்னென்னா, நஹ்னு நக்குஸ்ஸு அலைக்க நபாஹும் பில் ஹக், நாங்கள் தான் உங்களுக்கு உண்மையான கதையை சொல்லுவோம். எனவே எந்த கதை அங்கே வந்திருந்தாலும் எது கேட்டாலும் இதுக்கு பிறகுதான் அதெல்லாம். அப்போ இங்கே சொல்லப்பட்டதுதான் உண்மையான கதை. நஹ்னு நக்குஸ்ஸு அலைக்க நபாஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வதித்னாஹும் ஹுதா, அவர்கள் அல்லாஹ் தஆலாவை ஈமான் ஷோட் அல்லாஹ் தஆலா, அவர்கள் அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட ஒரு கூட்டம், வதித்னாஹும் ஹுதா, அவர்கள் ஈமான் கொண்டார்கள், எனவே நாங்கள் அவர்களுக்கு அதிகமாக நேர்வழியை கொடுத்தோம், அவர்களுக்கு நேர்வழியை அதிகரித்தோம். அப்போ ஈமான் கொண்டால் அல்லாஹ் தஆலா சரியான வழியை காட்டுவான், அந்த வழியை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம். இவ்வளோ தான் அந்த கூட்டம். அப்போ அவங்கள நாங்கள் தூங்க வச்சோம், அவங்கள எழுப்பிக்கிறோம், அவ்வளோ மெசேஜ் கொடுக்கறதுக்கு. இவ்வளோ காலம் தூங்கினார்கள், அவர்கள் இந்தந்த வேலையை செய்தார்கள். இவ்வளோதான் கதை, இதுதான் உண்மையான கதை. இதுக்கு தவிர மேலதிகமாக விளங்கப்படுத்துறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறாங்க. அது அர்த்தம் என்ன? இந்த கதையை காஃபிர்களுக்கு ரசூல்லா சொன்னதும், இப்போ கேட்ட கேள்வி தான் பதில சொல்கிற உண்மையான ரசூல்லா சொன்னதும், அப்போ இதுதான் உண்மையான கதைன்றது அந்த மதீனா அந்த மெசேஜ் கொடுத்த யூதர்களுக்கு அவர்களால் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்த கதை இதுக்கு மிச்சம் ஒன்று இல்லை என்ற யூதர்களில் உண்மையான ஆட்கள், உண்மையான சரியாக பின்பற்ற ஆட்கள், அவங்கள்ட்ட சரியான கதை இருந்திருக்கு. அப்போ இதே தான் நஜ்ஜாசி மன்னன்ற சம்பவத்திலையும் போய் ஈசா நபியை பற்றி இல்லையா கேட்குறேன். ஓ, அவங்க மதீனாவுக்கு போய் வந்து கேட்க எடுத்த பிறகுதான் அல்லாஹ் தஆலா இந்த சம்பவங்களை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறேன். இந்த நஜ்ஜாசி மன்னன்ற சம்பவத்தில் பார்த்துருந்தானே, ஈசா நபியை பற்றி கேட்டது பிறகு ஐன ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் சூரத்து தாஹான்னு நினைக்கிறேன், அது ஓதி விளங்கப்படுத்தினது பிறகு நஜ்ஜாசி மன்னன் சொல்வார் என்ன, நஜ்ஜாசி வந்து உண்மையான ஒரு கிறிஸ்தவர். அவர் சொல்கிறார், நீங்கள் ஈசா நபியை பற்றி சொன்னது
ஒரு கம்பு துண்டை காட்டி இந்த கம்பு துண்டு ஒரு சின்ன சின்ன குச்சி ஒன்றை காட்டி இந்த அளவு கூட இது வித்தியாசம் இல்லை, எக்ஸாக்டாக சரியாக சொல்லிக்கிறீங்க. அப்போ அது மாதிரி ஒரு மெசேஜ் தான் இந்த இடத்துல கொடுக்கப்படுது. உண்மையான கதை தெரிஞ்ச யூதன் கிறிஸ்தவனுக்கு இதுதான் எக்ஸாக்டான கதை, இதை விட கதை ஒன்று இல்லை. எனவே இதுக்கு அங்கே நீங்கள் கூடுதலாக தேட தேவையும் இல்லை.